யாரும் வேணாப்பா, என் கேப்டன் தான்ப்பா எனக்கு வேணும். என் கேப்டன் தான் எனக்கு வேணும். பண்ணக்கூடிய அளவுக்கு யாருமே தகுதி இல்லை சார். விஜயகாந்த் நீங்க விஜயகாந்த் சாரை பத்தி கேட்டீங்கன்னா அவருடைய முற்போக்கு சிந்தனைகளே வேற. சொல்ல முடியல, அவருக்கு பிள்ளைங்க வந்தா கூட நல்லதுதான். ஆனா விஜயகாந்த் இழந்து தவிக்கும் இந்த ஒரு வருட காலம் எப்படி இருந்தது? ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான் இருந்துச்சு. படம் நட்டாரு, அவருதான் இறந்தது, மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவர் இல்லாம இந்த நாடு நாசமா போயிடுச்சுங்க. இல்லை, அவர் நல்ல நன்மை செய்வார். எல்லாத்துக்கும் எல்லா அற்புதம் செய்வார் அவர். ஏன்னா கேப்டன் அவர். அடுத்தவங்க வைத்தியத்தில் கை விட மாட்டார். இப்ப விஜயகாந்த் அவர்களை தாண்டி இப்ப நிறைய பேர் வந்துட்டாங்க. சீமான் அவர்கள் வந்துட்டாரு, விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்காரு. இப்ப இதை எப்படி பாக்குறீங்க? விஜயகாந்தோட இழப்பு தான் இவங்க மற்றவங்களோட அரசியலை நீங்க இவரை வச்சு கம்பேர் பண்ணவே முடியாது சார். திரும்ப சொல்றேன், மற்றவங்களோட அரசியலை இவரை வச்சு நீங்க கம்பேர் பண்ண முடியாது. இவரோட நோக்கமே தனி வேற. அதோட ஏழை எளிய இவர் செய்த தொண்டுகள். அதே போல திரைப்படத்துறையில் உள்ள சக ஊழியர்கள் அனைவரையும் அனுசரித்து அவருக்கு பல உதவிகளை ஸ்ரீபெல்ல பல உதவிகளை செய்தவர் விஜயகாந்த். அதனால தயவு செஞ்சு இவரோட அரசியல வேற யாரும் கம்பேரிசன் பண்றது கூட அரசியல்வாதிகள் கிடையாது சார். இவரை கம்பேரிசன் பண்ணக்கூடிய அரசியல்வாதிகள் இங்க கிடையாது. காலம் ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. எல்லாம் விலைவாசி எல்லாம் அதிகமா இருக்கு. நன்றி, எல்லாருக்கும் நன்றி. யார் வருவாங்களா எல்லாம் நம்ம கையில இருக்குது. அதெல்லாம் யார் வருவாங்களா தெரியல, சொல்ல முடியல. அவருக்கு பிள்ளைங்க வந்தா கூட நல்லதுதான். சரி, பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும், எங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். யாரப்பா படம் பேர்லாம் நம்மளுக்கு தெரியாதுப்பா, அதெல்லாம் பார்த்துருக்குறேன், அதில் பார்த்துருக்குறேன். சரி, நன்றி. ஏன் அப்படி சொல்றேன்னா கோடம்பாக்க இது மச்ச கத்தி எடுக்கலாம்ல. இல்ல பப்ளிக் இப்ப கோடம்பாக்கத்துல இருந்தனால, கோடம்பாக்கம் நம்ம ஐயா மண்டபம் இருந்தனால அங்கே சம்பாதி. ஏன் இத்தனை பேனா சொடி வச்சிருக்கான்ல, எவ்வளோ 12 கோடி எடுத்து வச்சிருக்கான். பேனா ஒண்டி சொல்றது யாரு? அவங்க அப்பா பேனா எழுதுறதுனால பேனா நட்டு வைக்கிறான் நடுக்கடல்ல. ஏன் அது உதவிக்கு நம்ம விவசாய திட்டத்துக்கு பண்ணிட வேண்டியதானே. அவருடைய இழப்பு தான் இவங்களோட வருகை காரணமா? நிச்சயமா ஆகும் சார், நிச்சயமா ஆகும். அவருடைய இழப்பு இப்ப இந்த எலெக்ஷன்ல கிடைக்கும், நிறைய கிடைக்கும், நம்ம எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா. ஏன்னா கேப்டனோட கூட வாழ்ந்தவங்க அவங்க. அதனால கேப்டனோட பாதை எப்படி ஏழை எளிய மக்களுக்கு எப்படிலாம் அவங்க செய்தாங்க, அதே நோக்கத்தோடு தான் இவங்களும் பிரேமலாதா மேடம் அவர்களும் கேப்டனுடைய வழியில் வருவார்கள். இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. என் கேப்டன் தான் வரணும். என் கேப்டன் அவர் தான் இருக்கு. ஏன்னா என் கேப்டன் எப்படின்னா அவர் தங்க மனசு. இல்லாப்பட்டவங்க ஏழைங்க சாப்பாடு கொடுக்குறாரு, அன்பு கொடுக்குறாரு, அவ்வளோ நேசிக்கிறாரு அவரு என் கேப்டன். யாரும் வேணாப்பா, என் கேப்டன் தான்ப்பா எனக்கு வேணும். என் கேப்டன் தான் எனக்கு வேணும். ஏன்னா கேப்டன் தங்க மனசு. ஆமா, கண்டிப்பா. அவரு ரைஸ் மில்லு வச்சுருக்கிறார். கேப்டன் தங்கமான மனசு. அவர் ஊரே கொடுப்பாரு. அந்த மாதிரி தங்கமான ஆளு அவரு. அது இல்லாம இன்னும் நம்ம விஜயகாந்த் நல்ல திட்டங்கள் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல திட்டங்கள் பண்ணிருக்காங்கன்னா விஜயகாந்த் பொறுத்த வரைக்கும் நாங்கெல்லாம் கையெடுத்து கும்பிடுவோம். என் ஆளு ராகுல் இருக்கான். இருக்க வரைக்கும் நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம். அது இல்லாம
இப்போ நீங்க கேப்டன் இப்ப இருந்தா நீங்க அவருக்கு ஓட்டு போட்டிருக்கீங்களா? கண்டிப்பா போடுவோம்பா, நான் போடுவேன், என் பையன் போடுவான், 4 பசங்க போடுவான்பா. ஏன்னா என் கேப்டன் உயிர். ஏன்னா என் கேப்டன் வந்து அன்பு காப்பவர், இலவப்பட்டவங்க வந்து ஏழைக்கு வந்து உதவி செய்வார். ஆனால் இது மாதிரி யாரும் செய்ய மாட்டாங்க. என் கேப்டன் சொல்லுதான் ஒரு வார்த்தை, சொல்லாத ஒரு வார்த்தை, அதை சொல்லுவார் செய்வார் அவர். அந்த மாதிரி கேப்டன். நன்றிப்பா, நன்றி. ஓகேப்பா, தேங்க்ஸ்ப்பா. அதை தாண்டி பாத்தீங்கன்னா இப்போ வந்து அவர் வந்து கருப்பு எம்ஜிஆர் தான் கூப்பிட்டு இருக்காங்க. ஒருவேளை டிஎம்கே தான் அவர் ஆட்சிக்கே வராது காரணம்னு நிறைய பேர் சொல்றாங்க. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? சார், நீ யாரை எதுக்குது? அவருடைய தனித்தன்மையே வேற சார். நீங்க வந்து மற்ற கட்சிகளை கம்பேரிசன் பண்ணாதீங்க. மற்ற கட்சிகளை கம்பேரிசன் பண்ணக்கூடிய அளவுக்கு யாருமே தகுதி இல்லை சார். விஜயகாந்தை நீங்க விஜயகாந்த் சாரை பத்தி கேட்டீங்கன்னா அவருடைய முற்போக்கு சிந்தனைகளே வேற. இன்றைய காலகட்டத்தில் இன்றைக்கு உள்ள அடிப்படை சிந்தனைவாதிகள் இங்கே யாருமே இல்லை சார். அது ஏன் நான் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கேன் சார். அவர் இறந்து போனது, அவருக்கு ஏற்பட்ட நிகழ்வுகள். ஆனால் எதுக்குமே அஞ்சாத நஞ்சன் அவர். ஆனா வந்து பொம்பளைங்க விஷயத்துல வந்து விஜயகாந்த் வந்து நல்லா இது கோஆப்ரேட் பண்ணுவார். எப்படின்னா இது பாலியல் தொலை அந்த இது வாய்ஸ் எனக்கு வராதுன்னா திக்கி பேசுவேன். அந்த பாலியல் கொடுமை அந்த இதுக்கெல்லாம் வந்து அதுக்கு வந்து உடனே வந்து எங்க ஆளு விஜயகாந்த் வந்து நிப்பாரு. விஜயகாந்த் இல்லாத இந்த ஒரு இடம் நீங்க வந்து கஷ்டம் தான் பண்ணுவீங்க. கஷ்டம்லாம் இல்லாம இல்லையா, கஷ்டம்தான். அவரு போனது வந்து எப்படின்னா இது பீச்சில் வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து இடம் கொடுத்து வச்சுருக்காங்க. நம்ம விஜயகாந்த் வந்து புதைக்கிறதுக்கு வந்து ஏன் இடம் கொடுக்கல? ஏன்னா வந்து நம்ம பெரிய ஆளா அவங்க பெரிய ஆளா ஆகிடக்கூடாதுன்னு ஒரு இது. நம்ம ஆளு, நம்ம அண்ணன் விஜய், நம்ம அப்பா என்ன சொல்ல போனோம்னா எங்க அப்பா தான் அவரு. எங்க அப்பா தான். எங்க அப்பாவுக்கு அடுத்து வந்து எங்க அண்ணன் விஜய் வருவார். தளபதி வருவார். தளபதி வந்தாருன்னா அவ்வளவுதான், யாருமே இங்க நிக்க முடியாது. அவ்வளவுதான். ஓட்டுக்கு அப்புறம் எல்லாமே நாங்க பாருங்க, கொலக்காரத்தம் பண்றோம். பழனி மாமா தலைவர், எல்லாமே தலைவர். நாங்க முடிச்சு விட்டுருவோம். எங்க வந்து ராகவனா யாரு, ராகவனா புதிய கொம்பனா, எல்லாமே முடிச்சுட்டு போயிடுவோம். தலைவர் எதா இருந்தாலும் நம்ம வந்து ஏன்னா வந்து விஜயகாந்த் பொறுத்தவரைக்கும் வந்து விஜய் வந்தாரு. ஏன்னா அப்பல வந்து இவர் கத்து கொடுத்தனாலதான் விஜய் வந்தாரு. விஜய்க்கு வந்தனால. ஆனா என்ன ஒண்ணுன்னா அவங்க 2 பேரும் இது எப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னு சொல்ல முடியாது. அவ்வளவுதான் ப்ரோ.